நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம், அதில் 19வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து, அதனாலே செவி கொடுத்து என்றால் கீழ்ப்படிந்து, அதனாலே நாம் ஞானம் அடைகிறோம். ஞானம் அடைந்து நம்முடைய இருதயத்தை நல் வழியிலே நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் இருதயத்தை கெட்ட வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே. நிறைய பேர் குடிப்பது பாவம், குடிகாரர்கள் பெருகிவிட்டால் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் குடி, மதுபானத்தை தேடி அதிலே குடிக்கிற குடிகாரர்கள், அது எவ்வளோ பெரிய பாவமோ அவ்வளோ பெரிய பாவம் மாம்ச பெருந்தீனிக்காரர்கள். பெருந்தீனி. இந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23, 1, 2. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருப்பதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை. போஜன பிரியன், சாப்பாட்டின் மீது அதீதமான ஆசை உள்ளவர்கள். சிலருக்கெல்லாம் இது இருந்தால் தான் உள்ளே இறங்கும் சாப்பாடு. நான்வெஜ் இல்லைன்னா சிலருக்கு சாப்பிடவே முடியாது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது வாரம் முழுவதும் வெஜ்ஜு தான் வீடுகளில். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் என்வி. அதான் அன்றைய வாழ்க்கை தரம், அன்றைய சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு 60 ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோம், இன்றைக்கு வாரம் முழுவதும் என்வி. வாரத்தில் ஒரு நாள் வெஜிடேரியன். அந்த ஒரு நாள் பிள்ளைகள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மூஞ்சை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறார். அந்த போஜன பிரியன் தரித்திரனாவான். மதுபான பிரியன் அவன் உடல் எப்படி கெட்டு போய் பல வியாதிகளுக்கு ஆட்படுகிறானோ அதே போலதான் பெருந்தீனிக்காரர்கள். கண்டதையும் தின்பது, ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் கிடக்கிறது, குடலை மிகவும் கெடுக்கக்கூடிய பெப்சி, கொக்கோ கோலாவில் போய் அது இல்லாமல் சாப்பிட மேஜையில் உட்கார முடியாத சூழ்நிலை இன்றைக்கு. மதுபான பிரியனும் போஜன பிரியனும் ரெண்டுமே ஈக்குவல் தான். 20வது வசனம் சொல்லுகிறது, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரர்களையும் சேராதே. ஏன் தெரியுமா? குடியனும்னா குடிகாரர்கள். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடியை பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதாகமம் குடியையும் மாம்ச பெருந்தீனியையும் இணைத்து பேசுகிறது. இந்த ரெண்டுமே பாவம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். இதையும் அதையும் கர்த்தர் ஒழிய பண்ணுவார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கான ஆயத்த காலம்தான் இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுசு காலம். ஆகவே இந்த உலகம் என்பது நமக்கு தற்காலிகமானது, இந்த சரீரம் என்பது தற்காலிகமானது, உள்ளே இருக்கிற உயிர் தான் நிரந்தரமானது. ஆகவே இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு நம்ம சாப்பிடணும். சாப்பிடுவதற்காக உயிர் வாழக்கூடாது. உயிர் வாழ்வதற்கான ஆகாரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கற்றுக் கொடுத்தாரு, அன்றென்றுள்ள ஆகாரத்தை
இன்று எனக்கு தார். இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஞானி எழுதுகிறார், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். மதுபான பிரியன் என்பது கொடுமையான ஒரு பாவம். அது தன்னை உடையவர்களை அழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 23வது நீதிமொழிகளை வீட்டில் வேதாகமம் வைத்திருக்கிற அத்தனை பேரும் திரும்ப திரும்ப வாசிங்க. நாங்கள் கிறிஸ்தவர் இல்லைங்க, எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு வாசிக்கலாமே. அதில் போடப்பட்டிருக்கிறது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. யாருக்கு வேதனை? குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது சொல்லிட்டே தான் விற்கிறான். ஆனாலும் ஜனங்கள் அதற்கு அடிமையாய் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் மிக வன்மையாய் கண்டிக்கிற பாவங்களிலே ஒன்று மதுபானம். மதுபான பிரியர்கள் மதுபானம் விற்கும் இடத்திலே அங்கேயே தங்கி அங்கேயே குடிச்சிட்டு அங்கே உருண்டு புரண்டு மிருகத்தை போல, பன்றியை போல கேவலமான ஒரு வாழ்க்கை மதுபான பிரியர்களுடைய வாழ்க்கை. சொல்றாரு, எவ்வளவு அழகான, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. 31வது வசனம், மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். மதுபானம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அந்த மதுபானத்தை ஊற்றி வைக்கும் பொழுது அது மிக அழகாய், அது பளபளப்பாய் தோன்றும். அதை பாராதே, அது மெதுவாய் உள்ளே இறங்கும். அது உள்ளே இறங்கும், மெதுவாய் இறங்கி முடிவிலே அது விரியனை போல உன்னை தீண்டும், பாம்பை போல கடிக்கும். மதுபான வெறி கொள்வதும், வைப்பர் விரியன் பாம்பு விஷமும் ஈக்குவல். விரியன் பாம்பு ஒரு மனிதனை தீண்டினால் அவன் பிழைத்தால் கூட நரம்பு மண்டலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவன் கஷ்டப்பட வேண்டும். பாம்புகளுடைய விஷம் 2 வகைப்படும். ஒன்று கோப்ரா, நல்ல பாம்பு விஷம். அதற்கு எதிரிடையானது விரியன் பாம்பின் விஷம். இது 2 தான் கொடுமையான விஷம் நிறைந்த பாம்புகள். இதில் விரியன், வைப்பர் நம்மை தீண்டினால் நம்முடைய நரம்பு மண்டலத்தை முழுவதையும் பாதிக்கும். நல்ல பாம்பு ஒரு மனிதனை தீண்டினால் அது இரத்தத்திலே கலந்து இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். நல்ல பாம்பு கடித்து விஷம் உள்ள ஏறி அதன் பிறகு சரியான சிகிச்சை எடுத்து மருந்து எடுத்து அவர்கள் பிழைத்து கொண்டால் முற்றிலும் குணமடைந்து விடுவார்கள். ஆனால் வைப்பர் ஒரு மனிதனை தீண்டிவிட்டு மரணம்தான். ஒருவேளை அவன் பிழைத்தால் கூட வாழ்நாள் முழுவதும் அவனுடைய நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதேதான் மதுபான பிரியர்கள். அதிகமாய் மதுவை குடித்து 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 ஈரல் வெந்து போய் அதன் பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மதுபானத்திலிருந்து விடுதலை ஆனாலும் அவர்கள் சரீரத்தில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். என்றால் அது வைப்பரின் விஷத்திற்கு சமமானது மதுபானம். அதுதான் அவர் சொல்றாரு, அதை பாராதே. அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் பொழுது அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். இந்த மதுபான போதை இருக்குதே, அது நம்முடைய முழுமையும் கெடுத்துவிடும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு வலிக்கவில்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்று. இந்த மதுபான பிரியர்களை பாருங்கள், நன்றாய் போதையிலே அவர்கள் இருப்பார்கள். சில நேரம் சலம்பல் பண்ணுவாங்க, சண்டையிடுவாங்க, நடு ரோட்டில் பிரச்சனை பண்ணுவான். அவனை அடித்தாலும் அவனுக்கு சுரணம் இருக்காது. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை,
என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. 35வது வசனத்தை. இன்று வரை மதுபான பிரியருடைய நிலைமை அதுதான். ஆகவேதான் வேதம், என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்ல வழியிலே நடத்து. மதுபானம் இருக்கிற இடத்தை எட்டி பாராதே, அந்த பக்கமாய் போகாதே. அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை தீண்டாதே. அது உன்னை வைப்பர் விஷத்தை போல, விரியம்பாம்பின் விஷத்தை போல அது உன்னை கடிக்கும், அது உன்னை தொடும். இன்றைக்கு இந்த போதை பழக்கம் என்பது வாலிபர்களை மாத்திரமல்ல, சிறுவர்களையும் பிடித்திருக்கிறது. சின்ன வயதிலிருந்தே வகுப்பறையிலே போதைக்கு அடிமையாகிற மாணவர்கள், அவருடைய எதிர்காலம் மிகவும் கொடுமையாய் பாதிக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியருடைய கரங்களை அரசாங்க சட்டம் கட்டி போட்டிருக்கிறது. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, பேசக்கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது என்று முழு கல்வித்துறையும் சீரழிந்து போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். பழைய உங்கள் காலம் போல அவர்களை விட்டு விடாதிருங்கள். தினமும் அவருடைய பைகளை அவர்களை அறியாமலே சோதனையிடுங்கள். அப்படி உடைகளை வெளுக்க போடும் பொழுது, வாஷிங்கில் போடும் பொழுது அதை செக் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருங்கள். தினமும் வீட்டில் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாமல் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கவனமாய் வளர்க்க பெற்றோர்கள் முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் பள்ளிக்கூடம் சென்று விட்டு பிள்ளை வரும் பொழுது அவனுடைய எப்படி இருக்கு, அவன் யாரோடு பழகுகிறான், யாரோடு பேசுகிறான், யாரோடு அதிக நேரம் இருக்கிறான், எல்லாவற்றையும் கண்காணிப்பிலே வைத்திருங்கள். ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, ஒரு நல்ல தாய், எ குட் மதர், என் நல்ல தாய் தன் பிள்ளையை சந்தேகப்படுவாள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், எங்கள் அம்மா சும்மா சும்மா என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நான் என்ன அப்படியா, என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க, அதனால் அவங்க ரொம்ப சந்தேகம், ஒரு தப்பும் செய்யாமல் இருக்கும்போது என்னை சந்தேகப்படுறதுனால தப்பு செய்துட்டே போயிடுவோம் அப்படின்னு பண்ணுறேன். இப்படி துணிகரமாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல தாய் தன் பிள்ளையை சந்தேகப்படுவாள். காரணம் என்ன? அவள் நல்லவள், நல்ல தாய். ஆகவே தன் பிள்ளை பாவத்திலே விழும் முன்பாக, போதை பழக்கத்திற்கு அடிமை ஆவதற்கு முன்பாகவே தன் பிள்ளையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் சந்தேகத்தோடே பிள்ளை பார்க்கிறாள். அவள்தான் நல்ல தாய், நல்ல தாய். அன்பானவர்களே, பிள்ளைகளை போதை பழக்கம் சிறு வயதிலேயே பிடிக்க ஆரம்பித்து விட்டது. யூனிஃபார்மோட டாஸ்மாகில் போய் மதுபானம் வாங்குகிற எத்தனை படங்களை பார்த்துருக்கிறோம். பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். ஜூன் மாதம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு. அப்பா, 1 மாதம் 2 மாதம் வீட்டில் கிடந்து இந்த பிள்ளைகள் பண்ணின அட்டகாசம் தாங்க முடியலப்பா. பிள்ளைகள் ஒழுங்காக நம்ம ஸ்கூலுக்கு போயிடும், நிம்மதியாக இருக்கலாம். அப்படி இருந்து விடாதிருங்கள். பிள்ளைகள் மேல் ரொம்ப கவனமாக இருங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கல்வி ஆண்டு துவங்கி இருக்கிறது. ஆனால் மதுபானம் இன்னும் அநேக அதை சார்ந்த போதை வஸ்துக்களினாலே எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மாணவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். வகுப்பறையிலேயே போதை அருந்துகிறார்கள். ஆசிரியர்கள் கண்டிக்க அரசாங்கத்திலே சட்டத்தில் இடம் இல்லாமல் ஆசிரியருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே, பெற்றோர்களாகிய நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு முழு பொறுப்பாக இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எங்களால் பாதுகாக்க முடியாத ஆண்டவரே, உன்னதமானவருடைய பலன், உம்முடைய செட்டையின் மறைவு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். எங்கள் பிள்ளைகளை ஜெபத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி மாலையில் வரும்பொழுது ஒரு விதமான சந்தேக கண்ணோடையே அவனை பார்த்து
நல்ல தாயாய் நல்ல தகப்பனாய் எங்கள் பிள்ளைகளுடைய அன்றாட நடவடிக்கைகளிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கு. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். இந்த கல்வி ஆண்டில் போதை இல்லாத மாணவனாய், போதை இல்லாத மாணவியாய், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வர வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கவும், அவர்களை தேவ கிருபைக்குள்ளே நடத்தவும், அவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும் எங்கள் கிருபை தார். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். ஒருவேளை அவர்களில் யாராகிலும் போதைக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அவர்களை விடுதலையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.